கிட்ட அந்த தெலுங்கானால இருக்கிற லீடர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்ரியை சூஸ் பண்ணி அங்க கிராமப்புறங்கள்ல அக்ரியை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபார்மர்ஸை வச்சு அவங்கள உள்ள கொண்டு வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல கொண்டு வந்து அது மூலியமா அவங்க ஹெல்த் கேர் பிசினஸ், காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம அக்ரி வந்து தெலுங்கானால வந்து 40% இருந்தா கூட அந்த 40% தான் ஹெல்த் கேரை வந்து 60% மாத்த வச்சிருக்கு. அதுக்கான பேஸ் வந்து எங்கன்னா நம்ம அக்ரியில தான் இருக்கு. அதனால இது ஒரு முக்கியமான செக்மெண்ட். நான் அக்ரி இதனால சொல்லல. ஆஹ் நிறைய இப்போ ராஜன் சார் சரி, இப்போ விக்டோரியா மேடமும் சரி, நிறைய பெரிய பெரிய லீடர்ஸே அதை வந்து ஆஹ் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இப்போ அக்ரியில இறங்கியிருக்காங்க. கரெக்டான டைம்ல தான் நானும் உள்ள வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் உங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு. ஓகே மேடம், ஸ்டார்ட் பண்ணலாமா மேம்? ஸ்டார்ட் பண்ணலாம் சார், ப்ளீஸ். ஓகே மேம். எல்லாருக்கும் விசிபிள் ஆகுதா? விசிபிள் ஆகுதுங்களா? எல்லாருக்கும் தெரியுதுங்களா? விக்டோரியா மேம் விசிபிள் ஆகுது சார், விசிபிள் ஆகுது. விசிபிள் ஆகுதுல மேம்? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வெஸ்டீஜ்ல வந்து முதல்ல பார்க்க போற ப்ராடக்ட் வந்து அக்ரி ஹியூமிக்னா என்னன்னா, உங்களுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். முன்ன காலத்துல வந்து நம்ம வந்து நம்மளோட தாத்தாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, சாண உரங்கள், ஆட்டு சாணம், மாட்டு சாணம் அதை பயன்படுத்தி தான் நம்மளுக்கு வந்து விவசாய உரங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாணங்களை வந்து ஒரு ஓரமா போட்டிருப்போம் முன்னாடி காலத்துல. அதுல இருந்து நம்ம வீட்டுல இருக்கிற மக்கு குப்பை, மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு தனித்தனியே இருக்கும். அந்த உள்ள இலைத்தலைகள், வீட்டுல உள்ள தேவையில்லாத காய்கறி இலைகள், அது மட்டும் இல்லாம நம்ம அந்த வேஸ்ட் இருக்குல்ல, அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் இருக்குல்ல, விவசாயம் பண்ணிட்டு அதை அறுத்து போட்டு மிச்சம் ஓரத்துல கிடங்குறது, அதெல்லாம் அதெல்லாம் திரும்ப ரீசைக்கிள் பண்ணி தான் திரும்ப எடுத்து தான் திரும்ப விவசாயத்துக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பயன்படுத்தி அதுல என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல அந்த மூலியமா ஒரு ரியாக்ஷன் நடக்கும் மண்ணுக்குள்ள. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம காட்டுக்குள்ள நடந்து போகும்போது நம்ம காலுக்குள்ள வந்து மண்ணு வந்து நல்லா பொசு பொசுன்னு ஒட்டும். அதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள இருக்கிற மண்ணோட தன்மை வந்து ரொம்ப இலகிய தன்மையா இருக்கும். அந்த இலகிய தன்மை எப்படி வருதுன்னா, அந்த மரத்துல இருந்து விழுகிற இலைகள், அப்புறம் வந்து காட்டுக்குள்ள நுண்ணுயிர்கள்லாம் இருக்குல்ல, இலைகள் செத்து போனது, அது மக்கி அழுகி மண்ணுக்குள்ள வந்து ஒரு ஒரு ரியாக்ஷன் உண்டாகி மண்ணுக்குள்ள அது வந்து சிதைஞ்சு போயிட்டு ஒரு 3 விதமான ஒரு கெமிக்கல்ஸ் சொல்ல முடியாது, அது மண்ணுக்குள்ள நடக்கிற ஒரு ரியாக்ஷன் உண்டாகி 3 விதமான ஒரு கண்டென்ட் வந்து உருவாகும். அந்த கண்டென்ட்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிட், பல்விக் ஆசிட், ஹியூமின்னு ஒரு 3 கண்டென்ட் இருக்கும். இந்த 3 கண்டென்ட் தான் ஒரு 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 காட்டுக்குள்ள ஒரு மரங்கள் அவ்வளவு பெருசா வளருது, நம்ம எதுவுமே ஒரு உரம் கொடுக்காம, நம்ம வந்து ஒரு ஒரு மருந்து அடிக்காம, ஒரு பூச்சிக்கொல்லியோ களைக்கொல்லியோ எதுவுமே அடிக்காம ஒரு ஒரு காட்டுக்குள்ள வந்து மரங்கள் வந்து அவ்வளவு பெருசா வளர்றதுக்கு ஒரு காரணமான ஒரு முக்கியமான காரணிகள் தான் இந்த ஹியூமிக் ஆசிட், பல்விக் ஆசிட், ஹியூமின்ங்கிற ஒரு 3 ப்ராடக்ட். இது மூணும் கலந்துதான் நம்ம அக்ரியோட ஹியூமிக் லிக்யூடும் ஹியூமிக் கிரானுவல்ஸும். ஹியூமிக் லிக்யூடு கிரானுவல்ஸ் வந்து எந்த அளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாவரத்துக்கு வந்து நம்ம வெஸ்டீஜ் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு தாவரத்துக்கு எந்த அளவு வந்து ஒரு ஹியூமிக் பெர்சன்டேஜ் தேவையோ அதை மட்டும் தான் நம்ம ப்ராடக்ட்ல கொடுத்துருக்காங்க. நீங்க அவுட் சைட் மார்க்கெட்ல, வெளிய மார்க்கெட்ல போய் பாத்தீங்கன்னா, பேக்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹியூமிக் ஆசிட் வந்து 70%, 80% கண்டென்ட் போட்டிருப்பாங்க. அது மாதிரி கண்டென்ட்லாம் கண்டிப்பா வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் லேப் மூலியமா தயாரிக்கிறதோ, ஒரு கெமிக்கல் மூலியமா தயாரிக்கிறவங்களால மட்டும்தான் அது மாதிரி 70%, 80% ஹியூமிக் ஆசிட் வந்து எடுக்க முடியும். நேச்சுரலா, ஆர்கானிக்கா, இயற்கையா தயாரிக்கிற ஒரு ஹியூமிக்கோட கண்டென்ட் வந்து 8 to 10 மாசம் ஆகும். ஒரு ஹியூமிக் கிரானுவல்ஸ் வந்து ஒரு 1 கிலோ தயாரிக்கிறதுக்கு வந்து 8 to 10 மாசம் வந்து ஆகும். அது மூலியமா தயாரிச்சு கொண்டு வந்ததுதான் நம்மளோட ஹியூமிக் அக்ரி கிரானுவல்ஸும் அக்ரி லிக்யூடும். பெர்சன்டேஜ் பாத்துக்கோங்க, 1.5% ஹியூமிக் கண்டென்ட் வந்து நம்ம கிரானுவல்ஸ்ல இருக்கு, 6% வந்து நம்ம ஹியூமிக் லிக்யூட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இது என்ன பண்ணுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட முன்னோர்கள் வந்து சாணங்கள், ஆட்டு சாணங்கள், மாட்டு சாணங்கள் போட்டாங்கல்ல, அது போடுறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னன்னா, மண்ணுல வளர்ந்த அந்த மண்ணோட வளத்தை வந்து பெருக்கணும். மண்ணுல வந்து நுண்ணுயிர்கள் வளர்ந்தாதான் அது வந்து நம்மளோட தாவரத்துக்கும் மண்ணுல நுண்ணுயிர்கள் எதுக்கு வளரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்ணை வந்து லூஸ் பண்ணி விடணும். மண்ணை லூஸ் பண்ணி விடணும், தண்ணி வந்து நல்லா உள்ள இறங்கணும், வேர்கள் வந்து நல்லா உள்ள இறங்கணும், மண்ணுக்குள்ள நல்லா இறங்குனாதான் அது வந்து ஒரு மண்ணுக்கான வளத்தை வந்து காட்டும். அந்த மண்ணோட தன்மை வந்து எந்த அளவுன்னு காட்டுறதுக்கு வந்து
முக்கியமான காரணம் என்னன்னா அந்த மண்ணில் உள்ள மைக்ரோப்ஸ், அந்த மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறது தான் மண்ணோட வளத்தை வந்து தீர்மானிக்குது. அந்த மண்ணோட வளத்தை தீர்மானிக்கிறதுக்கு வந்து நம்ம ஹியூமிக் கண்டென்ட்ஸ் வந்து இந்த இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஆல்கேவா இருக்கட்டும், பாக்டீரியா, ஆக்டினோமைசெட்ஸ்னு நிறைய விதமான நுண்ணுயிர்கள் வந்து மண்ணுக்குள்ள இருக்கு. அதோட இனப்பெருக்கத்தை வந்து பெருக்கிறதுக்கு வந்து நம்மளோட அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸும் லிக்யூடும் பயன்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு நம்ம ஒரு விதை போட்டோம்னா அது வந்து முளைச்சு வர்றதுதான் முக்கியமான விஷயம். நீங்க போய் வெளியே ஒரு மார்க்கெட்ல போய் விதை பாக்கெட் ஏதாவது ஒரு நெல்லு விதையா இருக்கட்டும், ஒரு மக்காச்சோள விதையா இருக்கட்டும், இல்ல கடலை விதையா இருக்கட்டும், நீங்க போய் மார்க்கெட்ல கடையில போய் வாங்கும்போது அதுல ஒரு பெர்சன்டேஜ் லேபிள் போட்டிருப்பாங்க. அந்த லேபிள் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதோட விதை வந்து இப்ப 100 விதை இருக்குன்னா அந்த 100 விதையில வந்து 70 to 80% விதை வந்து முளைக்கக்கூடிய தன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லேபிள் போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க வந்து அதை விதைச்சு பாத்தீங்கன்னா அது தெரியும், மினிமம் 40 to 50 விதை தான் முளைச்சு வர்றதுக்கான ஒரு ஒரு சாத்தியக்கூறு வந்து நம்ம இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மண்ணோட தன்மைக்கு வந்து இருக்கு. அதுக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் வந்து நம்ம நாட்டுல வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது. ஏகப்பட்ட கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமா உபயோகப்படுத்துறதுனால, நம்ம அக்ரி ஹியூமிக் லிக்விட் கொடுக்கறதுனால, ரெண்டு போட்டோ உங்களுக்கு விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து கண்ட்ரோல்னு கீழே போட்டிருக்கு ஃபர்ஸ்ட். அது வந்து என்னன்னா நம்ம ஹியூமிக் லிக்விட் கொடுக்காத ஒரு ஒரு படம், ஒரு ஒரு நெல்லோட நாத்து. இந்த பக்கம் இருக்கிறது, ரைட் சைட்ல இருக்கிறது வந்து ஹியூமிக் லிக்விட் கொடுத்த ஒரு நெல்லோட நாத்து. அதோட பெர்சன்டேஜ் பார்த்தாலே தெரியும். நம்ம நார்மலா ஹியூமிக் லிக்விட் வந்து விதை நேர்த்தி பண்ணாம கொடுத்த ஒரு ஹியூமிக் நெல்லோட நாத்துகள் வந்து ஒரு 40 to 50% தான், 40% முதல் 50% தான் முளைச்சு வெளியே வந்திருக்கு. ஒரு தாவரத்துக்கு வந்து ஒரு ஈல்டு அதிகமா வரணும்னா ஒரு 100 விதை போட்டா மினிமம் ஒரு 70 to 80 விதையாவது, மினிமம் ஒரு 60 to 70 விதையாவது முளைச்சு வெளியே வரணும். அந்த விதையோட முளைப்பு திறனை தூண்டுறதுக்கு வந்து நம்ம ஹியூமிக் ஆசிட் லிக்யூட் வந்து பயன்படுது. நீங்க யூரியா, டிஏபி காம்ப்ளெக்ஸ்னு எது வேணா போடுங்க. ஆனா அது வந்து பிளான்ட்டோட ஒரு தாவரத்தோட ஹைட்டுக்கு வளர்ச்சிக்கு தான் உதவுமே தவிர ஒரு விதை முளைச்சு வர்றதுக்கு வந்து நம்ம யூரியாவோ டிஏபியோ காம்ப்ளெக்ஸோ எதுவுமே உதவாது. ஹியூமிக் ஆசிட் வந்து அதோட விதை முளைப்பு திறனை வந்து அதிகப்படுத்துது. அடுத்து முக்கியமான கண்டென்ட் என்னன்னா, விதை வந்து முளைச்சு வந்துச்சு. விதை முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு அந்த வேர்கள் வந்து ஆணி வேர்கள் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து பாஸ்பரஸ்னு ஒரு கண்டென்ட் வந்து அதிகமா தேவை. அந்த பாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து நீங்க நார்மலா டிஏபியோ இல்ல மத்த மத்த மண்ணில் உள்ள வளங்கள்னாலயோ அது ஸ்டாண்ட் பண்ணி நிக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது என்னன்னா சல்லி வேர்கள்னு சொல்லுவாங்க. அந்த இரண்டாம் நிலை வேர்கள் சல்லி வேர்கள்னு சொல்லுவாங்க. அந்த சல்லி வேர்கள் எதுக்குன்னா நம்ம மண்ணுக்குள்ள இருக்கிற நுண்ணுயிர்களோ சரி, மண்ணுல இருக்கிற வளத்தையும் சரி, மண்ணுல இருக்கிற தண்ணியும் சரி, அதெல்லாம் புடிச்சு இழுத்து வச்சுக்கணும். ஒரு இடத்துல இப்போ ஒரு விதை போடுறோம்னா அது சுத்தி நிறைய விதமான ஒரு கனிம வளங்களோ கரிம வளங்களோ அந்த மண்ணை சுத்திகள் நிறைய இருக்கும். அதை வந்து புடிச்சு வச்சுக்கிறதுக்கான தன்மை வந்து அந்த இரண்டாம் நிலை வேர்களுக்கு இருக்கு. அதாவது இந்த ஆணி வேருங்கிறது வந்து ஒரு தாவரம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு வந்து பயன்படுது. அந்த இரண்டாம் நிலை வேர்கள் சல்லி வேர்கள் இருக்குல்ல, நீங்க ரெண்டாவது போட்டோ கீழே இருக்கிற போட்டோ பார்த்தா நல்லா தெரியும். அந்த சல்லி வேர்கள் வந்து அதிகமா இருக்கும். அது மேல இருக்கிறது வந்து நம்ம வந்து ஹியூமிக் ஆசிட் லிக்விட் வந்து கொடுக்காத ஒரு 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 விதையோட படம். இரண்டாவது கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமிக் ஆசிட் லிக்விட் கொடுத்த ஒரு படத்தை நீங்க பார்க்கலாம். ரெண்டுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் கிளியராகவே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இரண்டாம் நிலை வேர்கள் அதாவது சல்லி வேர்களோட எண்ணிக்கை வந்து ஹியூமிக் ஆசிட் லிக்விட் கொடுக்கறதுல வந்து உங்களுக்கு அதிகமா தெரியும். அதுக்கு சல்லி வேர்களோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களையும் சரி, மண்ணில் இருக்கிற வளத்தையும் சரி, மண்ணில் இருக்கிற தண்ணியும் சரி புடிச்சு வச்சுக்கிற ஒரு தன்மை வந்து நம்ம ஹியூமிக் ஆசிட் அந்த சல்லிவேர்கள்ட்ட இருக்கு. அதுக்கு முக்கியமா வளர்ச்சிக்கு காரணமானது நம்ம ஹியூமிக் ஆசிட் லிக்விட். மூணாவது பாத்தீங்கன்னா ஒரு மண் வந்து ஆஹ் எந்த மாதிரி ஒரு மண் வளத்தோட இருக்குன்னு காட்டுறதுக்கு வந்து இந்த போட்டோ வந்து ஒரு நல்ல சாம்பிள் நான் நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற போட்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நல்ல இறுகமா இருக்கும். அந்த அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தாவரத்தோட வளர்ச்சியோ ஒரு அதுல உள்ள ஒரு நுண்ணுயிரோட பெருக்கலோ ஒரு தண்ணி இறங்குறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேர்கள் நல்லா கீழே ஊனி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவே இந்த ரைட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், மண்ணு நல்லா இலகி இருக்கு, தண்ணி நல்லா கீழே இறங்குது, வேர்களோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கு. அந்த சின்ன சின்ன புள்ளி மாதிரி இருக்குல்ல கலர் கலர், அது வந்து நுண்ணுயிர்களா மென்ஷன் பண்ணிருக்குங்க. இந்த நுண்ணுயிர்களோட வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா நம்ம ஹியூமஸ்ன்னு சொல்லுவோம். மண்ணுல வந்து அதிகமா வந்து காற்றோட்டம் இருந்தாதான், அதோட தண்ணியோட புடிச்சுக்கிற தன்மை இருந்தாதான் அதோட பிளான்ட் growth வந்து அதோட ஒரு தாவரத்தோட வளர்ச்சி வந்து தீர்மானிக்கும். நீங்க மண்ணு வந்து ரொம்ப இருகலா இருந்தாலோ, மண்ணு ரொம்ப கட்டியா இருந்தாலோ அதோட அதோட அதுல இருக்கிற நுண்ணுயிர்கள் வளர்ச்சிகள் வந்து உங்களுக்கு தடைபடும். நுண்ணுயிர்கள் வளர்ச்சி தடைப்பட்டாலே அதுல உள்ள காற்றோட்டம், மண்ணு வந்து தண்ணி வந்து உள்ள இறங்குற ஒரு தன்மை வந்து அந்த தாவரத்துக்கு வந்து கிடைக்காது. ஒழுங்கான ஒரு
நீர் மேலாண்மை வந்து அந்த தண்ணிக்கு கிடைக்காது. அதனால என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா ஒரு தாவரத்தோட வளர்ச்சி வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். நம்ம இருக்கிற ஹியூமஸ் கண்டென்ட் வந்து அந்த மண்ணை வந்து லூஸ் பண்ணி விடுறதுக்கான ஒரு தன்மையை வந்து கொடுக்குது. மூணாவது பாத்தீங்கன்னா நம்ம பல்விக் ஆசிட். நான் சொன்ன மாதிரி ஹியூமிக் ஆசிட், பல்விக் ஆசிட், ஹியூமன் ஒரு 3 கண்டென்ட் வந்து நம்ம ஹியூமிக் ஆசிட், ஹியூமிக் லிக்யூட்லயும் கிரானுவல்ஸ்லயும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுல மூணாவது வந்து பல்விக் ஆசிட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூரியா, டிஏபி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே ஒரு தாவரத்தோட வளர்ச்சிக்கு தான் உதவும். ஒரு தாவரத்துக்கு வந்து வளர்ச்சிக்கு தான் உதவும். வளர்ச்சிக்குன்னா ரொம்ப ஹைட்டுன்னு சொல்றேன். ஒரு தாவரத்துக்கு வந்து கிளைகள் கிளைகள் அதிகமா வளர்ந்தாதான், ஒரு நெல்லே இருக்குன்னா ஒரு ஃபுல்லா ஒரு 2-3 கருது வந்துட்டு நல்லா ஹைட் வந்துருச்சு, நமக்கு ஈல்டு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. அதிகமா கிளைகள் அதிகமா அதிகமா நெல்மணிகள் வந்தாதான் நமக்கு வந்து ஈல்டு. அதைத்தான் ஒரு ஈல்ட தீர்மானிக்கிறது வந்து ஒரு ஒரு தாவரத்தோட கிளைகள் தான். அந்த கிளைகள் வளர்ச்சிக்கு அதிகமா பயன்படுத்தி தான் நம்ம பல்விக் ஆசிட். இது இது 3 கண்டென்ட்டும் வந்து எதுக்கு நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு அந்த ஹியூமிக் ஆசிட்டும் ஹியூமிக் கிரானுவல்ஸும் முக்கியமா மண்ணோட வளத்தை வந்து பதப்படுத்தி ஒரு தாவரத்தோட வளர்ச்சி விதையோட முளைப்பு திறனை தூண்டி ஒரு தாவரத்தோட வளர்ச்சியை வந்து தீர்மானிக்கிறதுக்கு வந்து நம்ம ஹியூமிக் ஆசிட் லிக்யூடும் ஹியூமிக் ஆசிட் கிரானுவல்ஸும் பயன்படுது. இது எந்த அளவு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமிக் கிரானுவல்ஸ் சொல்லிக்கிறேன். கிரானுவல்ஸ் வந்து நீங்க நார்மலா மண்ணுல விதைச்ச உடனே நீங்க எந்த கெமிக்கலோட சேர்த்து வேணாலும் யூஸ் பண்ணலாம். கெமிக்கல் வந்து நான் அதை இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நர்சரியில வந்து நம்ம ஒரு ஒரு 10 சென்டோ இல்ல ஒரு ஏக்கருக்கான ஒரு நர்சரி போட்டோம்னா அதுல வந்து ஒரு 200 கிலோ வந்து கிட்டத்தட்ட ஒரு தேங்காய் நாறு போடுவோம். கோகோ பீட்னு சொல்லுவாங்க, தேங்காய் நாறு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோ போடுவாங்க. 100 கிலோ கோகோ பீட்டுக்கு வந்து நம்ம 2 கிலோ வந்து ஹியூமிக் கிரானுவல்ஸ் வந்து அது வந்து கொடுக்கறது வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வந்து விதையோட முளைப்பு திறனுக்கு வந்து பயன்படும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சாயில் அப்ளிகேஷன், நில மேலாண்மை சொல்லுவோம்ல, சாயில் அப்ளிகேஷன் போது வந்து 5 to 8 கிலோ நம்ம ஹியூமிக் கிரானுவல்ஸ் கொடுக்கணும். ஒரு ஏக்கருக்கு சொல்றேன். 5 to 8 இல்ல 5 to 10 கிலோ வரை வந்து நம்ம ஹியூமிக் கிரானுவல்ஸ் கொடுக்கலாம். மண் அந்த ரைட் சைட்ல போட்ட தெரியும், மண்ணில் விதைச்சு விடும்போது அதை வந்து நீங்க எந்த கெமிக்கலோட சரி இல்ல மண்ணோட கலந்து பயன்படுத்தினாலும் எந்த தவறும் கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம பிளான்டேஷன் கிராப்னு சொல்லுவாங்க. ஒரு தென்னையோ இல்ல தென்னை, மாமரம், பாக்கு, அது மாதிரி ரப்பர், அது மாதிரி பிளான்டேஷன் கிராப்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 2-3 வருஷம் 4-5 வருஷம் வளர்ற ஒரு கிராப்பை தான் நம்ம வந்து பல்லாண்டு தாவரங்கள் சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த பல்லாண்டு தாவரங்களுக்கு வந்து ஒரு மரத்துக்கு தான் அது வந்து வைப்பாங்க. வருஷத்துக்கு 2 டைம் உரம் வைப்பாங்க. அந்த 2 டைம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு டைம் வைக்கிறது வந்து 100 to 150 கிராம் ஒரு மரத்துக்கு 100 to 150 கிராம் கிரானுவல்ஸ் வந்து ஒரு மரத்துக்கு போதுமான அளவு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹியூமிக் லிக்யூட். இது எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, விதை நேர்த்தி பண்ணாங்க. வெறும் விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து விதை நேர்த்தி பண்ணாங்க. அந்த விதை நேர்த்தி எதுக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விதை வந்து 100 விதை போட்டோம்னா அதுல வந்து ஒரு 70 விதை 80 விதையாவது முளைச்சு வரணும். அந்த முளைப்பு திறனை தூண்டுறதுக்கு வந்து நம்ம ஹியூமிக் லிக்யூடு கொடுக்குறோம். அந்த ஹியூமிக் லிக்யூடு வந்து கொடுக்கறதுக்கு வந்து முதல்ல விதை நேர்த்தியில வந்து ஒரு 10 மில்லி ஹியூமிக் லிக்விட் வந்து 1 கிலோ விதைக்கு, 1 கிலோ ஒரு நெல் கடலை விதையோ இல்ல மக்காச்சோள விதையோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு 10 மில்லி ஹியூமிக் லிக்விட வந்து ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி விதைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்ல 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி விதைச்சு விடுங்க. முந்தின நாளோ இல்ல 2 நாளைக்கு முன்னாடியோ மிக்ஸ் பண்ணி வச்சா அதோட எஃபெக்ட் இருக்காது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வேரை வந்து நனைப்பாங்க. ஒரு ஒரு தக்காளி செடியிலயோ ஒரு மிளகா செடியிலயோ ஒரு நெல்லு நாத்துலயோ அந்த நர்சரியில இருந்து எடுத்துட்டு வந்து அந்த நாத்துகளை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு போட்டோல தெரியும், அந்த ஒரு பக்கெட்ல வந்து நனைச்சு நனைச்சு எடுப்பாங்க. அது நனைச்சு எடுக்கிறதுனாலையும் ஒரு அந்த அந்த வேரோட growth, அந்த வேரோட வளர்ச்சிக்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது எந்த அளவு யூஸ் பண்ணணும்னா 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 4 மில்லி வந்து ஹியூமிக் லிக்விட் வந்து யூஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து மூணாவது வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து ஹியூமிக் லிக்விட் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 2 மில்லிங்கிற சதவீதத்துல வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம். இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹியூமிக் லிக்விட வந்து ஒரு 2 டைம் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே பண்றதுக்கு வந்து எந்த ஸ்டேஜ்ல ஸ்ப்ரே பண்றதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஹியூமிக் லிக்விட் வந்து நீங்க வந்து ஒரு பூ பூக்குற டைமோ இல்ல பூ பூக்குற டைம், ஒரு தாவரம் வந்து ஒரு செடி வந்து பூ பூக்குற டைமோ இல்ல காய் பிடிக்கிற டைமோ நீங்க இதை வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. இது வந்து நான் நான் பார்த்து தெரிஞ்சது. ஏன்னா 2-3 பேர் வந்து இது மாதிரி பூ உதிர்ந்து போகுது, காய் பிடிக்கல, காய் வந்து குட்டி ஆகுது, அது மாதிரி நிறைய காரணங்கள் சொன்னாங்க. அதனால
வளர்ச்சி பருவத்துல மட்டும் வந்து ஒரு ஒரு நாத்து நட்டோ இல்ல ஒரு விதை நட்டோ ஒரு 40 45 நாளைக்குள்ள மட்டும் ஒரு 2 டைம் மட்டும் ஸ்ப்ரே பண்ணுங்க ஹியூமிக் லிக்யூட. ஒன்லி வளர்ச்சி பருவத்துல மட்டும் ஸ்ப்ரே பண்ணுங்க. அடுத்து ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் பார்த்துச்சு. ரெண்டாவது வந்து இதுதான் நம்ம இந்திய விவசாயிகள்ட்ட இருக்கிற முக்கியமான பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மருந்து கடையில போயிட்டு நம்ம ஒரு 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 4 5 இலை விட்டதுக்கு அப்புறம் ஒரு பூச்சியோ இல்ல ஒரு களையோ இல்ல ஒரு நோய் தாக்குதலோ வந்துச்சுன்னா நம்ம நேரா போயிட்டு கடையில போய் மருந்து வாங்கிட்டு வரோம். மருந்து வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து டைம் பார்க்கறது இல்ல. ஒரு எந்த டைம்ல ஸ்ப்ரே பண்றதுன்னு ஒரு ஒரு அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து நமக்கு ஒரு ஒரு அவேர்னஸே கிடையாது. மதிய டைம்ல ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப மதிய டைம்ல ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றது வந்து ரொம்ப தவறான விஷயம். மருந்தடிக்கிற டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்னிங் ஒரு 6:30ல இருந்து ஒரு 8 மணி வரையோ இல்ல 8:30 வரையோ பண்ணணும். ஈவினிங் வந்து ஒரு 4:30ல இருந்து ஒரு 6 மணி வரையோ இல்ல 6:30 வரையோ மருந்தடிக்கிறத ஒரு ஒரு நம்ம இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன். நம்ம வந்து ஒரு விவசாயிகள்ட்ட போய் சேரும்போது, ஒரு விவசாயிகிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது நம்மளோட ப்ராடக்ட் மட்டும் பேசணும்னு அவசியம் இல்ல. அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுனாலயோ அவங்களுக்கு நம்ம மேல ஒரு மரியாதை வரும். நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் வந்து ஓப்பனா சொல்றேன், இது எந்த மாதிரி எடுத்துப்பீங்கன்னு தெரியாது. நம்ம கொடுக்குற ஒரு விவசாயிகள்ட்ட போய் நீங்க போய் பேசுறீங்கன்னா, அவங்கள்ட்ட போய் ஒரு ஃபாலோ அப் கொடுத்து ஒரு ஒரு ப்ராடக்ட் அவங்கள்ட்ட போய் சொல்லி அவங்கள வாங்க வச்சுட்டு அவங்கள்ட்ட போய் ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தாலோ இல்ல நல்ல ரிசல்ட் கொடுக்கலனாலும் சரி, நீங்க அவங்கள அணுகுற முறையை வச்சு அவங்க நல்லா இல்லைன்னா கூட அவங்க நல்லா இருக்குன்னு ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. நம்மளோட நான் நான் சுத்தின வர நான் இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி இருக்கேன். ஒரு ஃபார்மரோட மனநிலை, ஒரு விவசாயியோட மனநிலை என்னன்னு எனக்கு தெரியும். அதனால ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயியை போய் நம்ம அப்ரோச் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையோட அவங்கள்ட்ட நம்ம ஒரு பொருள் கொடுத்தோம்னா திரும்ப திரும்ப அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்கள ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்ட் வந்து ரிசல்ட் வருதோ வரலையோ, அது நம்ம ப்ராடக்ட்னாலும் சரி, இல்ல அவங்க ஒழுங்கா பயன்படுத்தாம ரிசல்ட் வராம போயிருந்தாலும் சரி, ஆனா அவங்க வந்து ரிசல்ட் வரலைன்னா கூட நம்ம கொடுக்குற ஒரு அந்த ஃபாலோ அப்புக்கு வந்து அவங்க வந்து ஒரு மரியாதை கொடுப்பாங்க. எந்த எந்த விவசாயிகளா இருந்தாலும் சரி, அது சிறிய விவசாயிலும் சரி, பெரிய விவசாயிலும் சரி, சரி நம்மளை மதிச்சு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மரியாதை வந்து நமக்கு கிடைக்கும். அதை நான் நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன். அதனால ஒரு பொருள் கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்ம வியாபார நோக்கத்துக்கு மட்டும் இல்லாம அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம்னு ஒரு 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 அட்வான்டேஜ் எடுத்துட்டு அவங்களுக்கு என்னென்ன நம்ம என்னென்ன முறையிலலாம் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்க சும்மா சொல்லலாம். அது நீங்க அக்ரி படிச்சிருக்கணும்னு ஒரு இது இல்ல, ஒரு சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே. தென் வந்து நம்ம மருந்து கடையில மருந்து வாங்கிட்டு வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது இலை மேல வந்து இது மாதிரி டிராப் டிராப்பா நிக்கும். டிராப் டிராப்பா நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழே வந்து ஒரு போட்டோ காட்டுறப்ப வலை மாதிரி இருக்கும். இலையை பிரிச்சு பார்த்தீங்க, இலை மேல வந்து ஒரு மெழுகு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதை பிரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வெள்ளை கலர்ல ஒரு மெழுகு மாதிரி ஒரு அமைப்பு வரும் இலையை பிரிச்சு பார்த்தீங்கன்னா. அது இருக்கிறதுனாலதான் இலை மேல வந்து அது மாதிரி டிராப் டிராப்டா இலை மேல வந்து பனித்துளிகள் மாதிரி விழுகும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்ம கொடுக்குற மருந்து வந்து வேலை செய்யுமா? ஒழுங்கா காத்து அடிச்சுன்னா என்ன ஆகும், கீழே விழுந்துரும். நம்ம நடந்து போனாலோ இல்ல ஒரு ஒரு சின்ன ஒரு ஆஹ் மழை பெஞ்சாலோ என்ன ஆகும், ஆஹ் அந்த டிராப்லெட்ஸ் வந்து கீழே விழுந்துரும். ஒரு டிராப்லெட் வந்து நம்ம அடிக்கிற மருந்து வந்து ஒரு மினிமம் ஒரு 20 டு 30 நிமிஷமாவது இந்த இலை மேல உட்காந்து ஒட்டி பிடிச்சி இருந்தாதான் அந்த ஒரு நம்ம கொடுக்குற அந்த பூச்சிக்கொல்லியே களைக்கொல்லியே வேலை செய்யும். அது அந்த 20 நிமிஷத்துக்கு மேல, 20 நிமிஷத்துக்கு கீழே, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இலையில இருந்து காத்தடிச்சு கீழே விழுந்துருச்சுன்னா அது யூஸ்ஃபுல் இல்ல, அந்த மருந்து வந்து வேலை செய்யாது. எதுக்கு சொன்னேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்ரி 82. அக்ரி 82ல வந்து இது வந்து மேக்ஸிமம் நம்ம கடையில போய் கேட்டாலே தெரியும், ஒட்டு பசைன்னு சொல்லுவாங்க. இந்த ஒட்டு பசைன்னா நம்ம வந்து 2 கேட்டகரி இருக்கு. அக்ரி 82 நார்மல் ஒன்னு, அக்ரி 82 நானோ டெக்னாலஜி ஒன்னு. அக்ரி 82 அந்த கிரீன் கலர் பச்சை கலர் கோடு போட்டிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோட ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த பச்சை கலர் இருக்கிற பாட்டிலுக்குள்ள இருக்கிற அந்த லிக்யூடோட அந்த அந்த திரவத்தோட அளவு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த பெருசா இருக்கிற திரவத்துல என்ன 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 அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து உரத்தோடயோ இல்ல மத்த நம்ம ஹியூமிக் கிரானுவல்ஸோடயோ மத்த எந்த உரத்தினாலையும் கலந்து பயன்படுத்தலாம். அதோட அளவு வந்து பெருசா இருக்கிறதுனால அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ஸ்ப்ரேயோட அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, ஹோல்ஸ்ல வந்து அடைச்சுக்கும். அதனால நீங்க வந்து அதை வந்து மண்ணில் பயன்படுத்துறதுக்கு மட்டும் அக்ரி 82 கிரீன் கலர் அந்த பச்சை கலர் இதை பயன்படுத்துங்க. நம்ம இப்ப புதுசா வந்துட்டு இருக்கிறதுக்கு வந்து அக்ரி 82 நானோ சிலிக்கான் நானோ டெக்னாலஜி. அதோட அந்த துளியோட அளவு வந்து அந்த பாட்டில்குள்ள இருக்கிற துளியோட அளவு வந்து அந்த பச்சை கலர்ல இருக்கிறத விட ரொம்ப மைன்யூட்டா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். அதை வந்து நீங்க ஸ்ப்ரே பண்றதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஓகே. அக்ரி 82 கிரீன் கலர் எதுக்கு மண்ணுல பயன்படுத்துன்னு சொன்னல, அது அது மண்ணுல பயன்படுத்துறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்ணுல வந்து நம்ம தண்ணியோட சேர்த்து
இல்ல உரத்தோட சேர்த்து நம்ம விதைக்கும் போது இல்ல தண்ணியில விடும்போது அந்த மண்ணை வந்து அந்த தண்ணியை வந்து புடிச்சுக்கிற ஒரு கெப்பாசிட்டி வந்து அந்த அக்ரி 82 கிரீன் கலர் லேயருக்கு வந்து இருக்கு. அது மட்டும் புடிச்சு வச்சுக்கிட்டா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மண்ணுல வந்து எப்பயுமே அந்த ஈரப்பதத்தை தக்க வைக்கணும். மண்ணு வந்து புடிச்சு வச்சுட்டு அதிகமா வெயில் அடிச்சா ஆவியாகிற மாதிரியோ இல்ல ட்ரை ஆகுற மாதிரியோ இருந்துச்சுன்னா அது யூஸ் இல்ல. அந்த தண்ணியை வந்து புடிச்சு வச்சுக்கிட்டோம். அதை புடிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அந்த ஈரப்பதத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் மண்ணுக்குள்ள. அடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த ஈரப்பதம் மெயின்டைன் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா மண்ணு வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது மூணையும் வந்து ஆஹ் இந்த 3 ஆக்ஷன் நடக்கிறதுக்கு வந்து நம்ம அக்ரி 82 பச்சை கலர் அந்த கோடு போட்டிருக்கல, லேபிள் போட்டிருக்கல, அந்த இது வந்து ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நீங்க உரத்தோட வந்து கலந்து பயன்படுத்தலாம். இல்ல நீங்க ஹியூமிக் கிரானுவல்ஸ் இல்ல கெமிக்கல் உரத்தோட கலந்து பயன்படுத்தலாம். எவ்வளவு பயன்படுத்தணும்னா 3 to 4 மில்லி 1 கிலோ. நீங்க வந்து கெமிக்கல் உரங்களோ ஹியூமிக் கிரானுவல்ஸோ மற்ற உரங்களை மண்ணோட சேர்த்து விதைக்கும் போது 1 கிலோ உரத்துக்கு வந்து 3 to 4 மில்லி வந்து அந்த ஹியூமிக் அக்ரி 82 கிரீன் கலர் லேபிள் வந்து யூஸ் பண்ணுங்க. ட்ரிப் இரிகேஷன்லயோ இல்ல தண்ணியிலயோ விடும்போது 160 மில்லி ஒரு ஏக்கருக்கு வந்து 160 மில்லி, மேக்ஸிமம் 160 மில்லி விடுங்க, அதுக்கு மேல விடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து அக்ரி 82 அந்த எல்லோ கலர் லைன் போட்டிருக்கிறது. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானோ டெக்னாலஜி, சிலிக்கான் வித் நானோ டெக்னாலஜி. இதோட அளவு வந்து அந்த திரவத்தோட அளவு வந்து ரொம்ப சின்னதா இருக்கணும், மைன்யூட்டா இருக்கும். அதை வந்து ஸ்ப்ரேயிங்க்கு மட்டும் பயன்படுத்துங்க. இது பயன்படுத்தினால என்ன ஆகும்னா, நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம பூச்சிக்கொல்லிகளோட களைக்கொல்லிகளை ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த போட்டோல கிளியரா தெரியும், நல்லா போய் இலையில போய் ஒட்டும். ஒட்டு பசைன்னு சொல்லுவாங்க. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர், வெட்டர், ஸ்ப்ரெட்டர்னு 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 இருக்குல்ல, அந்த 3 வந்து எல்லா நீங்க ஒட்டு பசைன்னு கேட்கிற வெளி மார்க்கெட்ல இருக்க கடைகள்லயும் அந்த 3 இது வந்து அந்த 3 கண்டென்ட் வந்து நீங்க எல்லா ஒட்டு பசையிலயும் அந்த கண்டென்ட் இருக்கும். நம்மளோட ஸ்பெஷல் என்னன்னா ஊடுருவக்கூடிய தன்மையும் அந்த ஒரே மாதிரியான கலக்கிறதுக்கும் அந்த வாட்டரோட பிஹெச் வந்து மேம்படுத்துறதுக்கும் ரெகுலேட் பண்றதுக்கு வந்து நம்மளோட அக்ரி 82 நானோ டெக்னாலஜி வந்து ஒரு சிறப்பா வந்து பயன்படுத்துறாங்க. இது வந்து வெளி மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காது. ஒரு ஸ்ப்ரே வந்து பண்ணும்போது வந்து அந்த இலை மேல வந்து ஒட்டணும் ஃபர்ஸ்ட். ஒட்டுறது மட்டும் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அந்த ஒட்டரோட ஈரப்பதம் வந்து அந்த இலைக்குள்ள வந்து நிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 to 20 நிமிஷமாவது ஒரு இலையில வந்து அந்த அந்த நம்ம அடிக்கிற ஒரு பூச்சிக்கொல்லியோ களைக்கொல்லியோ அந்த இலையில வந்து நிக்கணும். இலையில நின்று ஈரப்பதம் ஆகணும். ஈரப்பதமாகிறது வந்து ரொம்ப முக்கியமானது. மூணாவது வந்து அந்த நான் லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒரு போட்டோ பாருங்க. ஒரு டிராப்லெட் வந்து ஒரு நம்ம அடிக்கிற ஸ்ப்ரே வந்து நடுவுல வந்து விழுந்துருந்துச்சுன்னா, ஒரு இலை ஓரத்துல அந்த பூச்சி இருந்துச்சுன்னா அந்த பூச்சி வந்து அந்த அந்த டிராப் வந்து சாப்பிடாது. அந்த நம்ம அடிக்கிற மருந்து வந்து சாப்பிடாது. நம்ம தான் அந்த மருந்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும்னா, நீங்க அக்ரி 82 அந்த நானோ டெக்னாலஜி பயன்படுத்தி நீங்க ஒரு பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி அடிச்சீங்கன்னா இந்த ரைட் சைடுல இருக்கிற போட்டோ கிளியரா தெரியும் உங்களுக்கு. அந்த எப்படி ஒரு ஒரு தண்ணி ஒரு டிராப் விழுந்தது எந்த அளவு இலை மேல ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு, எந்த இலை மேல எந்த அளவு பரவி இருக்குன்னு உங்களுக்கு அதுல பாருங்க. நாலாவது பாத்தீங்கன்னா, பூச்சிகள் வந்து அதிகமா இலைக்கு கீழே தான் இருக்கும். இலைக்கு அடியில தான் மேக்சிமம் வந்து பூச்சிகள் தங்கி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அக்ரி 82ஓட நம்ம பூச்சிக்கொல்லியோ களைக்கொல்லியோ மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த இலைக்குள்ள இந்த போட்டோ பார்த்தா தெரியும், ரைட் சைடு லெஃப்ட் சைடுல அந்த இலைக்குள்ள ஊடுருவதுக்கு வந்து ஒரு செயல் வந்து தூண்டணும். அந்த இலைத்துளைகள் வந்து எப்பயுமே ஓப்பன் ஆயிருக்காது, நைட் டைம்ல மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்கும். இலைத்துளைன்னு சொல்லுவாங்க. இலைகளை வந்து சுவாசிக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். அந்த இலை சுவாசிக்கிற டைம் வந்து நைட் டைம்ல தான் அதிகமா சுவாசிக்கும். டே டைம்ல வந்து எப்பயாவது தான் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். அந்த ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுற நடைமுறையை வந்து இது வந்து அதிகப்படுத்தும். அதிகப்படுத்தி என்ன பண்ணும்னா தண்ணியை வந்து அந்த வாட்டர் வந்து டிராப் வந்து மேல இருக்கிறத வந்து உள்ள இறக்கி விடும். கீழே கீழே பூச்சிகள் இருந்தா கூட அது வந்து உள்ள கீழே போய் அட்டாக் பண்ணும். நாலாவது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க வெளியில இருந்து கடையில இருந்து கெமிக்கலோ இல்ல பவுடரோ கெமிக்கலோ வெளியே இருந்து மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம தண்ணியில கலக்கும் போது இது மாதிரி தண்ணியில வந்து மேல வந்து உறைஞ்சு நிக்கும். மேல அப்படியே ஆயில் மாதிரி நிக்கும். நீங்க வேப்பெண்ணெய் ஊத்தி பார்த்தாலே தெரியும், மேல அப்படியே எண்ணெய் மாதிரி படிஞ்சு நிக்கும். நீ அக்ரி 82 இதோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அது வந்து கலக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாட்டரோட பிஹெச் சொல்லுவாங்க, கார அமிலத்தன்மை. நமக்கு குடிக்கிற உகந்த தண்ணி வந்து அல்கலைன் வாட்டர், காரத்தன்மைன்னு சொல்லுவாங்க. 7 to 8.5% இருக்கிற ஒரு அளவு தான் நம்ம குடிக்கிறதுக்கான உகந்த தண்ணி. அதே மாதிரி செடிகளுக்கு வந்து ஒரு அளவு இருக்கு, அந்த 6 to 7 இருக்குல்ல, அந்த 6 to 7 அந்த அளவு தான் செடிகளுக்கு வந்து ஒரு உகந்த தண்ணி. செடிகள் வந்து உட்கொண்டுக்கிற உகந்த தண்ணி வந்து 6 to 7. மேக்சிமம் நம்ம கொடுக்குற செடிகளுக்கு தண்ணி வந்து நம்ம காரத்தன்மையை தான் கொடுக்குறோம். அந்த காரத்தன்மையை வந்து அமிலத்தன்மையோ இல்ல நியூட்ரலா நடுநிலைத்தன்மையை மாத்தி கொடுக்கறது வந்து நம்ம அக்ரி 82 வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அந்த தண்ணியோட அளவு வந்து
பிஹெச் வந்து ரெகுலேட் பண்ணி விடும். இது எந்த அளவு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ப்ரே மட்டும் பண்ணுங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1/2 மில்லி. 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1/2 மில்லி. இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, அக்ரி 82 வந்து ஒரு தப்பா யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஒரு ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 லிட்டர் தண்ணிக்கே நான் 1/2 மில்லி தான் சொல்லியிருக்கேன். 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1/2 மில்லி தான் சொல்லியிருக்கேன். நீங்க அதிகமா கொடுத்து ஒரு 5 மில்லியோ 10 மில்லியோ கொடுத்தீங்கன்னா அது அந்த தாவரத்தை வந்து பாதிக்கும். ஒரு கருகலையோ ஒரு தாவரத்துக்கு வந்து அந்த இலை வந்து கருகல் ஆரம்பிக்கிறோம், இல்லைன்னா சுருங்கல் ஆரம்பிக்கும். அது நம்ம யார்கிட்ட போய் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அது நம்மளோட தப்பு தான். அதனால ரெக்கமெண்ட் பண்ணும்போது கரெக்டா பயன்படுத்துங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1/2 மில்லி அக்ரி 82 மிக்ஸ் பண்ணி ஒன்லி ஸ்ப்ரேயிங்க்கு மட்டும் இந்த அக்ரி 82 எல்லோ கலரை பயன்படுத்துங்க. மூணாவது முக்கியமான ஒரு கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹைட்ரோஜெல் டெக்னிக். ஹைட்ரோஜெல்னா நீர் நீர் ஜெல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னிக்ல வந்த ஒரு முக்கியமான ப்ராடக்ட் வந்து நம்ம அக்ரி அக்வா ஜெல். இதோட தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தண்ணியை வந்து ஏற்கனவே நான் நிறைய இடத்துல சொன்ன மாதிரி ஒட்டகத்தோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தண்ணியை வந்து இருக்கிற டைம் வந்து தண்ணியை வந்து எடுத்துக்கும் அந்த ஒட்டகம். ஒரு 70-80 லிட்டர் வரை தண்ணியை வந்து உறிஞ்சு வச்சுக்கிட்டு, அதுக்கு வந்து தாகம் எடுக்கும் போதோ அதுக்கு தேவைப்படும் போது வந்து அந்த தண்ணியை வந்து ரிலீஸ் பண்ணி தனக்கு தேவையான தண்ணியை வந்து அந்த ஒட்டகம் வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி கண்டென்ட் தான் நம்ம அக்ரி அக்வாஜெல் வந்து செடிகளுக்கு பண்ணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மண்ணோட வந்து நீங்க கலந்து மண்ணோடயோ வேற உரத்தோடயோ கலந்து வந்து நீங்க அக்ரி அக்வாஜெல்ல விதைச்சு விட்டீங்கன்னா, நம்ம தண்ணி விடும்போது அந்த தண்ணியை வந்து அக்ரி அக்வாஜெல் என்ன பண்ணும், உறிஞ்சு வச்சுக்கும். உறிஞ்சு வச்சுக்கிட்டு போட்டோல தெரியுதா, ஒயிட் கலர் வெள்ளை கலர்ல அதை புடிச்சு வச்சுக்கிற ஒரு கட்டி கட்டியா ஜெல்லு மாதிரி தெரியுதுங்களா? அந்த ஜெல்லு மாதிரி தண்ணி மட்டும் புடிச்சு வச்சுக்காது. நம்ம கொடுக்குற உரங்களையும் சரி, மண்ணுல இருக்கிற நுண்ணுயிர்களையும் சரி, மண்ணுல இருக்கிற சத்துக்களையும் சரி, அது வந்து புடிச்சு வச்சுக்கும். புடிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணும்னா, அதுக்கு தேவைப்படும் போது ரிலீஸ் பண்ணும். போட்டோஸ் காட்டுறேன். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடுல உள்ள போட்டோ பாருங்க. நம்ம வந்து தண்ணி குடுக்குறோம். தண்ணி குடுக்கும்போது அந்த அக்ரி அக்வாஜெல் வந்து புடிச்சு வச்சுக்கிட்டு, ரைட் சைடுல போட்டோ பாருங்க. அதை வந்து தேவைப்படும் போது வந்து அந்த தண்ணியை வந்து ரிலீஸ் பண்ணி விடும். அந்த தண்ணியை வந்து ஜெல்ல வந்து ரிலீஸ் பண்ணி விடும். இது குடுக்கறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தண்ணியோட அளவு இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு டைமோ இல்ல 4 நாளைக்கு ஒரு டைமோ தண்ணி விடுறோட அளவு வந்து அது குறைக்கும். 4 நாளைக்கு ஒரு விடுற தண்ணியை வந்து அக்ரி அக்வாஜெல் கொடுக்கும்போது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைமோ இல்ல 10 நாளைக்கு ஒரு டைமோ கொடுத்தா போதும். அதனால ஒரு 50% தண்ணி வந்து நமக்கு வந்து சேவ் பண்ணலாம். அதே மாதிரி உரம் உரம் போடுறத வந்து பிடிச்சு வச்சுக்கும். அதனால வந்து ஒரு 40% ஆன உரங்களை வந்து அக்ரி அக்வாஜெல் வந்து சேமிக்கும். இதோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து ஒரு 500 மடங்கு. ஒரு 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 மில்லி தண்ணி வந்து 500 மடங்கு வந்து ஒரு கெப்பாசிட்டியான ஒரு வாட்டர் ஹோல்டிங். அந்த அளவு ஒரு தண்ணியை புடிச்சு வச்சுக்கிற தன்மை வந்து அக்ரி அக்வாஜெலுக்கு இருக்கு. இது வந்து நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா ஆஹ் ஏற்கனவே சொன்ன மாதிரி வியாபாரத்துக்காக நம்ம வந்து அக்ரியை வந்து கொண்டு போக வேணாம். விவசாயிகளோட நன்மைகளுக்கும் சரி, நம்மளோட ஒரு நேர்மைக்கும் சரி, இது எந்த அளவு கொடுக்கணும், எந்த அளவு ஒரு கரெக்டான ஒரு ரெக்கமெண்டேஷன்ல வந்து நம்ம வந்து கொடுக்கறது வந்து ஒரு முக்கியமான ஒரு தன்மையா நான் பாக்குறேன். அதனால வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் நம்ம அக்ரி அக்வாஜெல் வந்து நீங்க ஒரு நிலத்துல வந்து ஒரு டைம் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் அக்ரி அக்வாஜெல் கொடுத்தா மட்டும் போதும். அந்த அளவு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த அளவு நீங்க ஒரு டைம் கொடுத்தாலே நீங்க வருஷம் ஃபுல்லா தண்ணி விட்டாலும் அந்த ஹோல்ட் பண்ற ஒரு சக்தி வந்து நம்ம அக்ரி அக்வாஜெல் இருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா, அக்ரி அக்ரிகல்ச்சர் கொடுக்கும்போது என்னன்னா, ஒரு தண்ணி இல்லாத டைம்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி இல்லாத டைமோ இல்ல அதிகமா தண்ணி இருக்கிறதுனாலயோ நோய்கள் வந்து தாக்காம இருக்கும். வேர் பகுதியில வந்து ஈரப்பதம் இருக்கும். ஆனா நீங்க அன்னைக்கு சென்னையில மீட்டிங் வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். நாங்க ஒரு ஆஹ் 2 கிளாஸ வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி காட்டினோம். 2 கிளாஸ்ல வந்து பாதி பாதி மண் எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ்ல வந்து அக்ரி அக்வாஜெல் போட்டோம். ஒரு கிளாஸ்ல வந்து அக்ரி அக்வாஜெல் போடாம ஒரு மண்ணை மட்டும் வச்சிருந்தோம். ரெண்டுலயும் தண்ணி ஊத்துனோம். ரெண்டுலயும் தண்ணி ஊத்திட்டு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அக்ரி அக்வாஜெல் வந்து தண்ணி வந்து நல்லா வந்து உறிஞ்சுக்குச்சு அக்வாஜெல். இன்னொன்னுல வந்து அந்த ஈரப்பதம் வந்து மேல அப்படியே இருந்தது. அக்ரி அக்வாஜெல் கொடுக்காத ஒரு இதுல கைவிட்டு அந்த ரெண்டு ரெண்டு கிளாஸ்லயும் கைவிட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அக்ரி அக்வாஜெல் கொடுக்காத ஒரு அந்த கிளாஸுக்குள்ள என்னன்னா நம்ம கையில வந்து மண்ணும் சரி தண்ணியும் சரி அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். நல்லா பாருங்க. ஒரு அக்ரி அக்வாஜெல் கொடுக்காத ஒரு மண்ணுல வந்து கைவிட்டு பார்த்தோம்னா தண்ணியும் சரி மண்ணும் சரி கையில ஒட்டி இருந்துச்சு. அதே நம்ம அக்ரி அக்வாஜெல் கொடுத்த ஒரு கிளாஸ்ல அந்த மண்ணுல வந்து நம்ம கைவிட்டு பார்த்தப்போ கையில வந்து தண்ணியும் சரி மண்ணும் சரி எதுவுமே ஒட்டாது. இதுல இருந்து என்ன தெரியும்னா மண்ணுல வந்து ஈரப்பதம் இருக்கும். ஆனா அந்த வேர்கள்ல வந்து ஈரப்பதம் இருக்காது. வேர்கள் அதிகமா ஈரப்பதம் இருந்தாதான் நோய் வந்து அதிகமா தாக்கும். ஒரு வேர்ப்புழுவோ
வந்து ஈரப்பதம் இருக்கும். ஆனா அந்த வேர் பகுதியில வந்து அந்த அந்த வேர் வந்து தேவைப்படும் போது தான் அந்த தண்ணி எடுத்துக்கும். அந்த ஈரப்பதத்தை எடுத்துக்கும். அந்த வேர் பகுதியில வந்து ஈரப்பதம் அதிகமா இருக்காது. அது மட்டும் இல்லாம அதிகமா அக்வாஜெல் குடுக்கறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதோட வேரோட ஊடுருவலுக்கு வந்து ஆஹ் வேரோட ஊடுருவலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. மண் அரிப்பு அதிகமா தண்ணியை புடிச்சு வச்சாலே மேக்சிமம் வந்து மண்ணை வந்து அரிச்சிட்டு போற ஒரு தன்மை வந்து உருவாகாது. அக்ரி அக்வாஜெல் கொடுக்கும்போது இந்த தன்மையை வந்து மாத்தி கொடுக்குது. இது எந்த மாதிரி அப்ளை பண்ணணும்னா 1 to 2 கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து எப்படின்னு நார்மல் பிளான்டேஷன் கிராப்னா இது மாதிரி பண்ணுங்க. இப்பதான் ஒரு மரத்தை நட போறீங்கன்னா இந்த ரைட் சைட்ல போட்டோ பாருங்க. அது மாதிரி மண்ணோட கலந்து ஒரு செடியை எடுத்து அதுல அதை சுத்தி அந்த செடியை சுத்தி அக்வாஜல போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த செடியை வச்சுட்டு அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூடுங்க. அது மாதிரி பண்ணுங்க. இது வந்து ஒரு ஒரு தென்னை நாத்தோ இல்ல ஒரு மாங்கன்னோ இல்ல ஒரு ரப்பர் மரமோ வைக்கும்போது இது மாதிரி வைங்க. மண்ணில் அப்ளை பண்ணும்போது வந்து நீங்க வந்து 1 to 2 கிலோ இது நீங்க எந்த கெமிக்கலோடையும் சரி ஒரு ஏக்கருக்கு வந்து 2 கிலோ 1 to 2 கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து விதைச்சு விட்டா போதும். இது அக்ரி அக்வாஜல் யூஸ் பண்ணும்போது வந்து தண்ணியை வந்து கூட வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணாம தனியா யூஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு ப்ராடக்ட் முக்கியமான ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா அக்ரிமாஸ். அக்ரிமாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு செடியோட ஒரு மகசூலுக்கு வந்து அதிகமா ஒரு தேவையான ஒரு ஒரு முக்கியமான கண்டென்ட் என்னன்னா அந்த செடியில இருக்கிற பூ வந்து உதிராம இருக்கணும். ஒரு 100 பூ இருக்கு ஒரு செடியில. அதுல ஒரு மேக்சிமம் தெரியும் ஒரு 100 பூ இருந்தாலே ஒரு 40 to 50 பூ மட்டும்தான் அந்த செடியை பிடிச்சு நிக்கும். மத்தது வந்து ஒரு 60 to 70 பூ வந்து என்ன ஆகும்னா ஒரு பூச்சியினாலேயோ ஒரு நோயினாலேயோ இல்ல ஒரு சத்து கம்மினாலேயோ அது என்னங்க சொன்னா உதிர்ந்துரும் இல்ல கருகி போயிடும். அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம இந்திய விவசாயிகள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நீங்க அக்ரி மாஸ் கொடுக்கும்போது என்னன்னா இதுல வந்து அதிகமா ஜிங்க் கண்டென்ட் இருக்கு. ஒரு பூ உதிராம தடுக்கிறதுக்கான ஒரு கண்டென்ட் வந்து முக்கியமா போரான் அண்ட் ஜிங்க்ங்கிற ரெண்டு நியூட்ரியன்ஸ் வந்து தேவை. அதுல வந்து நமக்கு வந்து ஜிங்க்ங்கிற கண்டென்ட் வந்து நம்ம அக்ரி மாஸ்ல வந்து பெரும்பாலும் இருக்கு. அது இருக்கிறதுனால என்ன ஆகும்னா பூ உதிரது வந்து தடுக்கும். இது கொடுக்கறதுனால நம்ம ஏற்கனவே தெரியும் மகரந்த சேர்க்கை. ஒரு பூ உதிராம இருக்கிறதுனா பெண் பூக்கள். பெண் பூக்கள் வந்து அதிகமா இருந்தாதான் அதோட பூவுகள் வந்து காய மாறுறதோட தன்மை வந்து அதிகமாகும். அந்த பெண் பூக்கள் அதிகமா வர்றதுக்கான ஒரு 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 ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு வந்து இந்த பாலினேஷன் சொல்லுவாங்க மகரந்த சேர்க்கை. இந்த மகரந்த சேர்க்கை அதிகமா நடக்கிறதுக்கு வந்து நம்ம அக்ரி மாஸ் கொடுக்கும்போது அந்த மகரந்த சேர்க்கை அதிகமா நடக்கும். அதிகமா நடந்தாலே என்ன ஆகும் அதிகமா பூ உதிராம இருக்கும். பூ வந்து அதிகமா பிடிச்சு பூ வந்து காய மாறுற ஒரு தன்மை வந்து மாறும். இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஒரு செடியில வந்து ஒரு 100 பூ இருக்குன்னா ஒரு அந்த 100 பூவுமே காய மாறணும். அதுதான் ஒரு 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 நல்ல ஒரு சத்தான ஒரு செடின்னு அர்த்தம். ஒரு நோயினாலேயோ இல்ல பூச்சினாலேயோ இல்ல ஒரு ஒரு சத்து கம்மினாலேயோ நம்ம இந்தியால என்ன ஆகுதுன்னா ஒரு 100 பூ இருக்குன்னா மினிமம் ஒரு 30 to 40 பூ தான் ஒரு செடியில நிக்குது. மத்த எல்லாமே உதிர்ந்தா போகுது. அந்த 30 to 40 பூலையும் ஒரு 20 to 30 தான் என்ன ஆகுது 20 to 25 தான் காயா பிடிக்குது. அந்த காயா பிடிச்சு அந்த காய் பெருசாகி பெரிய ப்ராசஸ். அதனால நீ அக்ரி மாஸ் வந்து பூ பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொடுங்க. பூ உதிராம இருக்கும். பூ பிடிச்சதுக்கு அப்புறமும் கொடுங்க. இந்த நிறைய நிறைய டைம் பூக்குற செடிகள் இருக்கும். அதுக்கு வந்து பூ பிடிச்சதுக்கு அப்புறமும் கொடுங்க. இது கொடுக்கறதுனால என்னன்னா பூ வந்து காயம் மாறுற ஒரு தன்மை வந்து அதிகமாகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பூ வந்து அதிகமா காயா மாறுறதுனாலே நமக்கு வந்து நல்ல ஈல்டு வரும். நமக்கு ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு ஈல்டு அதுதான் நமக்கு தேவை. இது எந்த அளவு யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுங்க. ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1.5 மில்லி அக்ரி மாஸ் வந்து பயன்படுத்துங்க. நல்லா கேட்டுக்கோங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1.5 மில்லி அக்ரி மாஸ் வந்து பயன்படுத்தி ஸ்ப்ரே பண்ணுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த டைம் ஸ்ப்ரே பண்ணணும்னா பூ பூக்குற டைம். பூ பூக்குற டைமுக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடியும் பூ பூத்ததுக்கு அப்புறம் ஒரு 15 நாளைக்கு அப்புறமும் நீங்க அக்ரி மாசை வந்து நம்ம ப்ரோடெக் இருக்குல்ல ப்ரோடெக்கோட சேர்த்து வந்து யூஸ் பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட். ஒரு செடிக்கு வந்து 17 விதமான ஒரு ஊட்டச்சத்துக்கள் வந்து தேவை. ஒரு செடிக்கு 17 விதமான ஊட்டச்சத்துக்கள் தேவை. ஆனா நம்ம இந்தியால வந்து யூரியா டிஏபி காம்ப்ளெக்ஸ் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசுங்கிற 3 உரத்தை மட்டும்தான் 3 சத்துக்களை மட்டும்தான் திரும்ப திரும்ப ஒரு செடிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் கொடுத்தா பத்தாது. 17 விதமான ஒரு சத்துக்கள் வந்து தேவை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ரைட் சைட்ல பார்த்தா தெரியும். செகண்டரி நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும். இரண்டாம் நிலை சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் சல்பர் மெக்னீசியம் கால்சியம்ங்கிற ஒரு இரண்டாம் நிலை சத்துக்களும் போரான் நிக்கல் ஜிங்க் அயர்ன் மெக்னீசியம் மாலிப்டினம் காப்பர் குளோனின்ங்கிற ஒரு நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து ஒரு தாவரத்துக்கு தேவை. இந்த இரண்டாம் நிலை சத்துக்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அக்ரி நானோடெக்ல இருக்கு.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அந்த என்பிகேன்னு இருக்கு பாத்தீங்களா? என்பிகேனா யூரியா, டிஏபி, பொட்டாஷ். இது மூணு தான் என்பிகேன்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசு. இது மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாம மிச்ச நான் 17 நியூட்ரியன்ட்ல மிச்ச 14 நியூட்ரியன்ஸ் இருக்குல்ல, அதுவும் நம்ம சேர்த்து தாவரத்துக்கு கொடுக்கும்போது அது என்ன பண்ணும்னா அதோட வளர்ச்சி வந்து அபரிமிதமா இருக்கும். இதே தான் நானும் சொல்றேன். இந்த அக்ரி நானோடெக் வந்து நீங்க எந்த ஸ்டேஜ்ல வேணா கொடுக்கலாம். ஒரு வளர்ச்சி பருவத்திலேயோ, ஒரு பூ பூக்குற டைம்லயோ, இல்ல காய் பிடிக்கிற டைம்லயோ, இல்ல ஒரு மண்ணை வந்து மேலாண்மை பண்ற டைம்லயோ, எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் நீ அக்ரி அக்ரி நானோடெக் வந்து கொடுக்கலாம். இது கொடுக்கறதுலாம் என்னங்கன்னா நம்ம கொடுக்குற உரத்தையோ கெமிக்கல் உரத்தையோ புடிச்சு வச்சுக்கும். நம்ம நம்ம உரம் மட்டும் இல்ல, மத்த நம்ம ஹியூமிக் கிரானுவல்ஸே இருக்கட்டும், ஹியூமிக் கிரானுவல்ஸ் கொடுத்தா கூட இந்த அக்ரி நானோடெக் என்ன பண்ணா அதை வந்து புடிச்சு தாவரங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்து ஒழுங்கா வேலை செய்ய வைக்கும். ஒளிச்சேர்க்கை தெரியும். ஒளிச்சேர்க்கை வந்து எப்படி அதிகமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த செடியில இருக்கிற இலைகள் வந்து அதிகமா பச்சை கலர்ல இருக்கணும். குளோரோபில் கண்டென்ட் அந்த பச்சை கலர் அதிகமா இருந்தாதான் சூரிய ஒளி வந்து அந்த பச்சை கலர் அதிகமா இருக்கிற இலையில பட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் வந்து வெளியே விடும். அது வெளியே விட்டா என்ன ஆகும்னா அதுக்கு அந்த பச்சையான இலைகளுக்கு வந்து தேவையான சத்துக்கள், அந்த செடிகளுக்கு வந்து தேவையான வந்து உணவை வந்து அது வந்து எடுத்துக்கும். இது வந்து அதிகமா நடந்தாதான், அந்த இலைகள் வந்து அதிகமா பச்சை கலர்ல இருந்தாதான் இந்த ஆக்டிவிட்டி, இந்த ஒளிச்சேர்க்கை வந்து அதிகமா நடக்கும். ஒளிச்சேர்க்கை அதிகமா நடந்தாதான் என்ன ஆகும்? அதிகமா கிளைகள் வரும். அதிகமா கிளைகள் வந்தாதான் அதிகமா பூக்கள் வரும். பூக்கள் வந்தாதான் அதிகமா காய் பிடிக்கும். இதனால முக்கியமா அந்த ஒளிச்சேர்க்கைங்கிற ப்ராசஸ் வந்து நம்ம அக்ரி நானோடெக் வந்து தூண்டி விடும். அந்த ஒளிச்சேர்க்கைங்கிற ப்ராசஸ் வந்து மேக்ஸிமம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து நீங்க வளர்ச்சி பருவத்திலையும் சரி, ஒரு பூ பிடிக்கிற பருவத்திலையும் சரி, ஒரு காய் பிடிக்கிற பருவத்திலையும் சரி நீங்க கொடுத்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈல்டு வரும், ஒரு நல்ல ஒரு மகசூல் வரும். நல்ல மகசூல் மட்டும் முக்கியம் இல்ல, நம்ம வெஸ்டீஜோட விஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகமா ஈல்டு வர்றது முக்கியம் இல்ல, அதிகமா ஈல்டோட அந்த ஒரு சத்தான ஒரு ஈல்டு வரணும். அந்த நியூட்ரிஷன் ஒரு 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 காய் இருக்குன்னா இப்போ ஒரு 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 தக்காளியோ இல்ல ஒரு மிளகாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்ல வேற ஏதாவது எந்த எந்த காய்கறினா எடுத்துக்கோங்க, எந்த நெல் பயிர்களா இருந்தீங்கன்னா அது அதிகமா ஈல்டு வர்றது முக்கியம் இல்ல, அது எந்த அளவு சத்துக்கள் இருக்குங்கிறது தான் ஒரு நமக்கும் சரி, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற மக்களுக்கும் சரி ஒரு நம்ம பண்ற ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது கொடுக்கறதுக்கு வந்து நானோடெக் வந்து கொடுக்கறதுனால ஒரு சத்தான ஒரு உணவு வந்து நம்மளால மக்களுக்கு வந்து கொடுக்க முடியும். இது எந்த அளவு யூஸ் பண்ணணும்னா மேல பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு வளர்ச்சி பருவத்திலையும், பூ பூக்கிற பருவத்திலையும், காய் பிடிக்கிற பருவம், எந்த பருவத்துல வேணா நீங்க வந்து அக்ரி நானோடெக் வந்து கொடுக்கலாம். இதை வந்து மண்ணில் வந்து அப்ளை பண்ணும்போது 1/2 கிலோ டு 1 கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு கொடுங்க. அதாவது மண்ணை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மண் உழுதுக்கு அப்புறம் விதைப்போல உரங்களோட கலந்து அடி உரங்களா போடுவோம், இல்ல மத்த நில மேலாண்மையின் போது வந்து 1/2 கிலோல இருந்து 1 கிலோ வரை ஒரு ஏக்கருக்கு வந்து அக்ரி நானோடெக் வந்து கொடுங்க. ஸ்ப்ரே பண்ணும்போது எவ்வளவுன்னா 1.5 to 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு. 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1.5ல இருந்து 2.5 கிராம் வரை அக்ரி நானோடெக் வந்து கொடுத்து ஸ்ப்ரே பண்ணுங்க. நானோடெக்கோட வந்து நீங்க கோல்டு கொடுக்கலாம், இல்ல ப்ரோடெக்ட் கொடுக்கலாம், ஹியூமிக் கூட கொடுக்கலாம். நீங்க நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேஜ்லயும் வந்து நானோடெக் வந்து கொடுக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட், இது வந்து தாவரங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட். எந்த அளவு முக்கியமானதுன்னா, நமக்கு எந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ் வருதோ, ஒரு அதிகமா வெயில் அடிக்கிறதுனாலயோ, மழை அதிகமா ஆஹ் சூடான ஒரு காத்து அடிக்கிறதுனாலயோ நமக்கு எப்படி ஒரு ஒரு டயர்ட்னஸ் வருமோ, அது மாதிரி செடிகளுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் வரும், ஒரு அழுத்தங்கள் வரும். எந்த மாதிரி அழுத்தங்கள் பாத்தீங்கன்னா, அதிகமா மழை அடிச்சாலோ, அதிகமா வெயில் அடிச்சாலோ, அதிகமா ஒரு பனி அடிச்சாலோ, அதிகமா பூச்சி கடிச்சாலோ, அதிகமா களைகள் அதிகமா இருந்தாலோ, அதிகமா நோய் தாக்குதல் வந்தாலோ ஒரு செடிகளுக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும், ஒரு விதமான ஒரு அழுத்தம் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், அதிகமா பூச்சி வந்த ஒரு செடிகள் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதோட இலைகள் வந்து நல்லா சுருங்கி போயிடும், செடிகள் வந்து வாடி போயிடும். நோய்கள் வந்தாலும் அது மாதிரிதான், அதிகமா வெயில் அடிச்சாலும் அது மாதிரிதான், அதிகமா மழை பெஞ்சாலும் அது மாதிரிதான் ஒரு செடிகள் வந்து ஒரு வாடுற தன்மைக்கு வரும். இந்த டயர்ட்னஸ்ல இருந்து போக்குறதுக்கு வந்து ஒரு குளுக்கோஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம அக்ரி கோல்டு. அக்ரி கோல்டு என்னன்னா ஒரு செடிகளுக்கு வந்து ஒரு குளுக்கோஸ் மாதிரி, நம்ம எப்படி டயர்ட்னஸ் வந்தா ஒரு குளுக்கோஸ் எடுத்துப்போமோ அதே மாதிரி செடிகளுக்கு டயர்ட்னஸ் வந்தா ஒரு குளுக்கோஸ் மாதிரி எடுத்துக்கிறது வந்து நம்ம அக்ரி கோல்டு வந்து பயன்படுது. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பூச்சிக்கடியினாலேயோ ஒரு நோய்க்கடியினாலேயோ ஒரு தாவரம் வந்து இலைகள் வந்து பாதிப்படைஞ்சிருச்சு, ஓட்டை விழுந்துருச்சு, இல்ல ஒரு சுருங்கி போயிருச்சு, இல்ல இலைகள் வந்து உதிர்ந்து போயிருச்சு, ஒரு ஒரு கிளைகள் வந்து முறிஞ்சு போயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அக்ரி கோல்டு கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா புதுசா தளிர் வர்றதுக்கு, ஒரு 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 நோய் வந்து ஒரு செடியில வந்து தாக்கிருச்சு, அது வந்து என்ன ஆச்சு, உதிர்ந்து போயிடுச்சு, அந்த இலை உதிர்ந்து போயிடுச்சுன்னா அங்க இருந்து ஒரு ஒரு இலையோ ஒரு கிளைகளோ முளைச்சு வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்து நம்ம அக்ரி கோல்டு வந்து உதவுது.
நீங்க ஒரு ஒரு ப்ராடக்ட்லயும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அது உங்களுக்கு நல்ல ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மாட்டு சாணத்தை எக்ஸாம்பிள் சொன்னேன். ஹியூமிக் அக்ரி நானோடெக் என்ன சொல்லியிருந்தேன்னா, அது வந்து ஒரு 17 விதமான நியூட்ரிஷன் அதை பத்தி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அக்ரி கோல்டுக்கு என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, புதுசா தளிர் வர்றதுக்கு வந்து நீங்க வந்து அக்ரி கோல்டு கொடுக்கும்போது, ஒரு வேர்ப்புழுனால ஒரு வேர் வந்து டேமேஜ் ஆயிருந்தாலோ, நீங்க அக்ரி கோல்டு கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அதோட வேரோட வளர்ச்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம எந்த மாதிரி கண்டிஷன்லயும் சரி, இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஆஹ் நம்ம காஷ்மீர்ல விளையிற ஆப்பிளுக்கும், ஆப்பிள் வந்து காஷ்மீர்ல வந்து நல்லா விளையும். நம்ம ஊர்ல வந்து நெல் வந்து நல்லா விளையும். அதே மாதிரி ஆப்பிள் வந்து நம்ம ஊர்ல நல்லா விளையுமா? கண்டிப்பா விளையாது. அதே மாதிரி நெல் வந்து காஷ்மீர்ல நல்லா விளையுமா? கண்டிப்பா நல்லா விளையாது. அதே மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரியும் ஒரு ஒரு செடிகளும் வந்து அதோட வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து பாதிக்கப்படும். ஒரு அதிகமா மழை அடிச்சா அந்த கண்டிஷனுக்கு என்ன வளருமோ அது மட்டும்தான் வளரும். அதிகமா பனி அடிச்சாலோ, அதிகமா ஒரு குளிர் இருந்தாலோ அந்த கண்டிஷனுக்கு எது வளருமோ அது மட்டும்தான் வளரும். நம்ம அக்ரி கோல்டு கொடுக்கும்போது நீங்க எந்த கண்டிஷன்ல எந்த செடி வச்சாலுமே அதோட வளர்ச்சிதை மாற்ற பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு ஒரு செடி வந்து இவ்வளவுதான் வளரும் இந்த கண்டிஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட வளர்றோட சதவீதத்தை வந்து அதிகப்படுத்தும். அதுக்கு வந்து நம்ம அக்ரி கோல்டு வந்து முக்கியமா பயன்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செடிகளுக்கு வந்து டே டைம்லயும் பகல் டைம்லயும் சரி, இரவு டைம்லயும் சரி, ரெண்டு மூணு ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். ஒளிச்சேர்க்கை, அப்புறம் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். நைட் டைம்ல வந்து அது வந்து மூச்சு விடுறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும். ஒரு செயல்முறை நடக்கும். அந்த செயல்முறையை வந்து தூண்டுறதுக்கு வந்து நம்ம அக்ரி கோல்டு வந்து முக்கியமா பயன்படுது. இது அதிகமா தூண்டுறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதிகமா பூக்கள் வந்து உண்டாகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 100 பூக்கள் ஒரு தாவரத்துல இருந்துச்சுன்னா அதுல வந்து ஒரு 30 டு 40 பூ தான் காயா மாறி வந்து வரும். அந்த 30 டு 40% இருக்கிற பூ வந்து உதிர விடாம பண்றதுக்கு வந்து பூவை உதிர விடாம பண்றதுக்கு வந்து நம்ம அக்ரி மாஸ் கொடுத்தோம். அந்த பூ வந்து உதிர விடாம பண்ணிடுச்சு. அது எந்த அளவு அடுத்து அடுத்து எந்த ஸ்டேஜுக்கு போக போகுது, அடுத்து எத்தனை பெர்சன்டேஜ், அடுத்து எத்தனை சதவீதம் வந்து அது வந்து காயா மாற போறங்கிறது தீர்மானிக்கிறதுக்கு வந்து நம்ம அக்ரி கோல்டு வந்து முக்கியமா பயன்படுது. அதாவது அந்த பூக்கும் சதவீதம் வந்து நம்ம அக்ரி கோல்டு வந்து அதிகரிக்கும். இது எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னா, ஸ்ப்ரே பண்ணும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1 கிராம் மட்டும் யூஸ் பண்ணுங்க. நீங்க சொட்டு நீர்ல விடும்போது 100 டு 200 கிராம் ஒரு ஏக்கருக்கு. ஒரு ஏக்கருக்கு வந்து 100 டு 200 கிராம் வந்து நீங்க அக்ரி கோல்டு வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் முக்கியமான ப்ராடக்ட் வந்து நம்ம அக்ரி ப்ரோடெக்ட். எதுக்கு வேப்ப வேப்ப இலை வச்சேன்னு பாத்தீங்கன்னா, வேப்ப எண்ணெயை வந்து நம்ம அதிகமா வந்து கிராமப்புறங்கள்ல வந்து விவசாயிகள் வந்து யூஸ் பண்றாங்க. எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, அது வந்து ஒரு பயோ இயற்கையான ஒரு வந்து பூச்சிக்கொல்லின்னு சொல்லுவாங்க. அது வந்து பூச்சிக்கொல்லி கிடையாது, பூச்சி வந்து தடுப்பான். அதுதான் முக்கியம். நான் ஒரு கரெக்டான வேர்டுன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்ப்ரே வந்து வேப்பெண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த பூச்சி வந்து அந்த அந்த இலைய சாப்பிட்டுட்டு, நான் ஸ்ப்ரே பண்ண அந்த லிக்விட சாப்பிட்டுட்டு கசப்பு தன்மையில ஓடி போகும். ஓடி போகும். ஆனா அந்த பூச்சி வந்து சாகாது. பூச்சி வந்து சாகாது. கசப்பு தன்மையால ஓடி போயிரும். அத வந்து என்ன ஆகும்னா, அந்த பூச்சி வந்து இலைய வந்து கடிக்கிறதோட ஒரு தாக்கத்த வந்து தடுக்கும். தடுக்கிறதோட வேலை தான் வேப்பெண்ணெய். இது வந்து இயற்கையான ஒரு பூச்சிக்கொல்லின்னு சொல்லுவாங்க. அதே மாரி இயற்கையான ஒரு நோய் தடுப்பான் வந்து நம்ம அக்ரி ப்ரோடெக்ட். அக்ரி ப்ரோடெக்டோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செடியில வந்து ஒரு 30 ஒரு 25 டு 30 நாள் வரும்போது ஒரு செடிக்கு வந்து நோய் தாக்குதல் வந்து வர்றதுக்கான ஒரு ஒரு சாத்தியக்கூறு வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த சாத்தியக்கூறு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல நம்ம அக்ரி ப்ரோடெக்ட் கொடுக்கோம்னா, அதோட தன்மையை வந்து என்ன பண்ணும்னா தடுக்கும். நம்ம நோய் வர்றதுக்கான தன்மையை வந்து தடுக்கும். எக்ஸாம்பிள் ஒரு டிடி இன்ஜெக்ஷனோ நம்ம உடம்புக்கு முன்னாடியே போடுவோம்ல, அது மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி முன்னாடி ஒரு தடுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்து நம்ம மேக்சிமம் நிறைய பேத்துக்கு வந்துச்சு. ஆனா ஒரு சில பேத்துக்கு வரல. நமக்கு தடுப்பூசின்னு சொல்லிட்டு நிறைய போட்டோம்ல, கோவிட்டுக்கு கொரோனாவுக்கு வந்து நிறைய ஊசிகள் போட்டோம்ல, அது மாதிரி தடுப்பானு தான் நம்ம அக்ரி ப்ரோடெக். இதுல எந்த அளவு கண்டென்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சல்பர் வந்து 1.5% வந்து இயற்கையான சல்பர், அதான் முக்கியம். இயற்கையான சல்பர் வந்து 1.5%, இயற்கையான பொட்டாசியம் வந்து 20% வந்து அக்ரி ப்ரோடெக்ட் இருக்கு. இது வந்து சிஸ்டமிக் அண்ட் கான்டாக்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நீங்க எந்த ஒரு உரக்கடையில போயிட்டு எந்த ஒரு களைக்கொல்லியோ பூச்சிக்கொல்லியோ வாங்குனீங்களா அந்த மேல வந்து சிஸ்டமிக்கா கான்டாக்டான் இருக்கும். சிஸ்டமிக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டமிக்னா என்ன பாத்தீங்கன்னா, ஒரு செடியில வந்து ஒரு இலையில வந்து ஃபர்ஸ்ட் கான்டாக்ட்னா என்ன சொல்லிடுறேன். கான்டாக்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செடியில வந்து ஒரு ஸ்ப்ரே பண்றோம்னா அந்த இலை மேல வந்து ஒரு பூச்சியோ நோய் தாக்குதலோ இருக்குன்னா அந்த எந்த இடத்துல இருக்கோ அதை மட்டும் தாக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு நோய் தாக்குதல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நோய் தாக்குதல் வந்து இந்த இந்த இடத்துல இருக்குன்னா
அந்த இடத்துல வந்து மட்டும் நோயை வந்து தடுக்கிறது வந்து கான்டாக்ட். சிஸ்டமிக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட பாப்புலேஷன், அதோட ஒரு ஃபங்கலோ வைரஸ் இன்ஃபெக்டோ ஆச்சுன்னா அதோட பாப்புலேஷன் வந்து இலக்குள்ளே ஊடி இருக்கும். அந்த இலக்குள்ள ஊடி இருக்கிற வைரஸையோ ஃபங்கலையோ தடுக்கிறதுக்கு வந்து நம்ம அக்ரி ப்ரோடெக்ட் வந்து பயன்படும். இது வந்து மேக்ஸிமம் அதிகமா நோய் வர்றது வந்து 70% வந்து பூஞ்சைகள்னால 70% நோய் வரும். அந்த 70% நோயை வந்து தடுக்கிறதுக்கு வந்து நம்ம அக்ரி ப்ரோடெக்ட் வந்து முக்கியமா உதவும். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நோயை வந்து கொல்லாது. நம்ம வெஸ்டீஜ்ல இருக்கிற ப்ராடக்ட் எதுவுமே ஒரு 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 பூச்சியை கொல்றதோ, ஒரு நோயை கொல்றதோ, ஒரு வேர்ப்புழுவை கொல்றதோ, அது மாதிரி கொல்ற விஷயமான எந்த விதமான ஒரு கெமிக்கல் பார்ட்டிகல்ஸும் நம்ம வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் கிடையாது. எல்லாமே ஒரு இயற்கையான ஒரு ஒரு வளர்ச்சியை, ஒரு மண்புழுவோ ஒரு மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களோ அது வளர்ச்சிக்கு தான் பயன்படுது. அதனாலதான் நம்ம வந்து அதை நம்ம கொல்ல முடியாது. அதனால நம்ம வந்து அதை தடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை வந்து நம்ம வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்கு. அதுல முக்கியமானது வந்து நம்ம அக்ரி ப்ரோடெக்ட். இது கொடுக்கறதுனால பலவிதமான நெல்லுலயும் சரி, இல்ல வேர்ப்புழு நிறைய மக்காச்சோளத்துல வரும். இது மாதிரி பலவிதமான நோய் தாக்குதலோ, பூஞ்சை தாக்குதலோ, ஒரு தண்டு வந்து கருகி போறதோ, இந்த பவுடர் மெல்லி டவுடி மெல்லி சொல்லுவாங்க, இலைக்கு மேல பவுடர், இதெல்லாம் ஃபங்கஸ், ஒரு பூஞ்சை காளான்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வர்ற எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து அக்ரி ப்ரோடெக்ட் வந்து இருக்கு. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 டு 1 கிலோ, 500 கிராம் டு 1 கிலோ ஒரு ஏக்கருக்கு மண்ணோட கலந்து வந்து யூஸ் பண்ணலாம். முக்கியமா இதை வந்து நீங்க விதை நேர்த்தி பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விதை நேர்த்தி வந்து ஹியூமிக் ஆசிட் வந்து பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஹியூமிக் ஆசிட்டோட கலந்து வந்து நம்ம அக்ரி ப்ரோடெக்டையும் கலந்து விதையை வந்து விதை நேர்த்தினா நம்ம விதைக்கிற விதைப்போல விதைக்கிற சீட்ஸ், ஒரு மக்காச்சோளமோ இல்ல ஒரு கடலையோ அந்த மாதிரி ஒரு செடிகள் இருக்குல்ல, அந்த செடிகளுக்கு வந்து நம்ம விதை நிறுத்தி பண்றது அவசியம். அந்த அந்த அதோட வந்து நம்ம ஹியூமிக் லிக்விடோட சேர்த்து வந்து நம்ம அக்ரி ப்ரோடெக்ட் வந்து 10 கிராம், 1 கிலோ விதைக்கு வந்து 10 கிராம் வந்து நம்ம அக்ரி ப்ரோடெக்ட் கொடுத்து விதை நேர்த்தி பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணும்போது பாத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 2 கிராம் வந்து அக்ரி ப்ரோடெக்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. இதை நீங்க வந்து ஹியூமிக்கோடையும் சரி, அக்ரி மாசோடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளோட 8 ப்ராடக்ட்டை பத்தியும் கிளியரா பார்த்தாச்சு. ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அஹ், ஒரு 3 to 6 மாசத்துல பயிர்கள் தான் நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து அதிகமா வந்து விளைச்சல் பண்றாங்க. அதுக்கான ஒரு காம்பினேஷன் என்ன? 3 to 6 மாசம்னா ஒரு நெல்லோ ஒரு காய்கறி பயிர்களோ அதுக்கான காம்பினேஷன் என்னன்னு பார்த்து நாங்க ஒரு காம்பினேஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கெமிக்கல் இல்லாம நம்மளோட வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட்டை மட்டும் அதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். எல்லாரும் நோட் பண்றதுனால நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மண்ணை நேர்த்தி பண்ணுவோம்ல, நில மேலாண்மை பண்ணுவோம்ல, அந்த நில மேலாண்மை பண்ணும்போது வந்து ஹியூமிக் கிரானுவல்ஸ் வந்து 5 to 8 கிலோ, எல்லாமே ஒரு ஏக்கர் கணக்கு தான் நான் சொல்றேன். ஹியூமிக் கிரானுவல்ஸ் வந்து 5 to 8 கிலோ ஒரு ஏக்கருக்கு. அதோட சேர்த்து அக்ரி நானோடெக் வந்து 1/2 கிலோ ஒரு ஏக்கருக்கு. அக்ரி அக்வாஜெல் 1 to 2 கிலோ ஒரு ஏக்கருக்கு. வருஷத்துக்கு வந்து ஒரு டைம் வந்து அக்வாஜெல் பயன்படுத்தினா போதும். அதோட சேர்த்து அக்ரி 82 வந்து 160 மில்லி ஒரு ஏக்கருக்கு. இது வந்து மண்ணை வந்து ஃபர்ஸ்ட் உரத்தோடையோ இதை வந்து வேற எந்த உரத்தோடையும் சேர்த்து கலந்து பயன்படுத்தலாம், இல்ல மணல் கலந்து கூட பயன்படுத்தலாம். ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விதை நேர்த்தி. அந்த விதை நேர்த்தி பண்றதுக்கான சாத்தியக்கூறு எப்போ வரும்னா, நம்ம விதையை விதைக்கக்கூடிய ஒரு செடிகள்லாம் இருக்குல்ல, கடலை மக்காச்சோளம் அது போன்ற செடிகளுக்கு வந்து நம்ம ஹியூமிக் லிக்விடு, ஹியூமிக் ப்ராடக்ட், அக்ரி ப்ராடக்ட் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி 1 கிலோ விதைக்கு வந்து ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கீழே இருக்கிற போட்டோ பாருங்க. அது மாதிரிதான் விதை நேர்த்தி பண்ணுவாங்க. இது விதை நேர்த்தி பண்றதுனால என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோடெக் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, நோய் தாக்கம் வந்து ஒரு விதைகள்ல வராமையோ இல்ல முளைச்சு வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறை தடுக்குது. ஹியூமிக் லிக்விட் எதுனா விதையை வந்து முளைப்பு திறனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து ஹியூமிக் லிக்விட் வந்து பயன்படுது. அடுத்து வந்து ஒரு செடி வந்து ஒரு 2 to 3 இலை வந்ததுக்கு அப்புறம், அதாவது ஒரு நாத்து நட்டதுக்கு அப்புறையோ இல்ல விதைச்சதுக்கு அப்புறையோ ஒரு 15 நாளைக்கு அப்புறம் வந்து 2 to 3 இலை வரும்ல, அந்த ஒரு சின்ன முதல் வளர்ச்சி பருவத்துல வந்து ஹியூமிக் லிக்விட் வந்து 2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு. அக்ரி கோல்டு இல்லைன்னா அக்ரி நானோடெக் ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் பயன்படுத்துங்க. அக்ரி கோல்டா இருந்தாலும் அக்ரி கோல்டு வந்து 1 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு. அக்ரி நானோடெக் வந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு. அக்ரி 82 நீங்க எது கூட சேர்த்து வேணா பயன்படுத்தலாம். அக்ரி 82 ஸ்ப்ரே பண்ணும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1/2 மில்லி அக்ரி 82 மட்டும் பயன்படுத்துங்க. இதை வந்து வளர்ச்சி பருவம் 2 to 3 இலை வரும்போது இந்த ஒரு காம்பினேஷன்ல கொடுங்க. ஃபோர்த் ஸ்டேஜ் என்னன்னா அதிகப்படியான வளர்ச்சின்னு சொல்லுவாங்க.
ஒரு 2 to 3 இலை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 6 to 7 இலை இல்ல 5 to 7 இலை வர்ற ஒரு பருவத்துல வந்து என்ன கொடுக்கணும்னா ஹியூமிக் லிக்விடு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹியூமிக் வந்து வளர்ச்சி பருவத்துல மட்டும்தான் கொடுக்கணும். அந்த வளர்ச்சி பருவத்துல வந்து ஹியூமிக் லிக்விடோட சேர்த்து வந்து அக்ரி ப்ரோடெக்ட். அக்ரி ப்ரோடெக்ட் எது சொல்லியிருந்தேன்? நோயை வந்து கட்டுப்படுத்தும். நோயை வந்து கொல்லாது, நோயை வந்து கட்டுப்படுத்தும். நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நோய் வர்றதுக்கு முன்னாடியே கொடுக்கணும். நோய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொடுத்தோம்னா அது என்ன ஆகும்? கட்டுப்படுத்துறதுக்கான சான்சஸ் கம்மி. நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அக்ரி ப்ரோடெக்ட் கொடுத்தோம்னா நோயை வந்து கட்டுப்படுத்தும். ஹியூமிக் லிக்விட் 2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு, அக்ரி ப்ரோடெக்ட் வந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு, அதோட சேர்த்து வந்து அக்ரி 82 1/2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு. 5வது ஸ்டேஜ் என்னன்னா, ஒரு நாத்து நட்டு இல்ல ஒரு விதைச்சு ஒரு 45 to 50 நாள்ல வந்து பூ பூக்குற டைமுக்கு வரும். பூ பூக்குற டைமோ இல்ல பூ பூக்குறதுக்கு முந்தின ஸ்டேஜோ வரும். அது வர்ற டைம்ல வந்து அக்ரி மாசு 1/2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு, பிளஸ் வந்து அக்ரி ப்ரோடெக் வந்து 2 கிராம் கொடுங்க 1 லிட்டர் தண்ணிக்கு, அக்ரி 82 இந்த காம்போல கொடுங்க. அது வந்து இது வந்து நான் நார்மலா ஒரு காம்பினேஷன் சொல்றேன். ஒரு செடிகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி மாறுபடலாம். ஆனா நீங்க இந்த காம்பினேஷன் கொடுக்கும்போது நீங்க எந்த கண்டிஷன்ல வேணாலும் கொடுக்கலாம். ஒரு தவறான ஒரு காம்பினேஷன் இது இருக்காது. ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நான் நம்புறேன். 6வது ஸ்டேஜ் வந்து விதைச்ச ஒரு நாத்து நட்ட ஒரு 60 நாளுக்கு அப்புறம், அதாவது ஒரு பூ பூத்துட்டு அந்த பூ வந்து காயா மாறுறதுக்கான ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா? அந்த ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ்ல கொடுக்கணும். அது வந்து அக்ரி கோல்டு வந்து 1 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு, அதோட சேர்த்து வந்து அக்ரி நானோடெக் வந்து 2 கிராம் கொடுங்க 1 லிட்டர் தண்ணிக்கு, அக்ரி 82 1/2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து கொடுக்கலாம். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்ரி அதிகமா ஒரு பலமுறை பூக்குள்ள ஒரு தக்காளியோ ஒரு வெண்டைக்காயோ ஒரு மிளகாயோ நிறைய டைம் பறிச்சுக்கிட்டே இருப்போம். நிறைய டைம் ஒரு பூ பூத்துக்கிட்டே இருக்குல்ல, அந்த டைம் வந்து ஒரு பூ பூத்ததுக்கு ஒரு 15 நாளுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, அக்ரி மாசம் வந்து அதே 1/2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு, அதோட சேர்த்து நீங்க ப்ரோடெக்ட் கொடுத்தாலும் சரி, ப்ரோடெக்ட் அவசியம் இல்லை, அதோட சேர்த்து ஒரு நானோடெக் கொடுங்க. ஒரு நல்ல காம்பினேஷன். அக்ரி 82 வந்து 1/2 மில்லி, அக்ரி 82 மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1/2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு, அதிகமா எங்களுக்கு கொடுத்துட வேணாம். ஓகே. நம்மளோட முக்கியமான வேலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வியாபார நோக்கத்துக்காண்டி வெஸ்டீஜ் அக்ரியை வந்து ஒரு கிராமப்புறங்கள்லயோ ஒரு விவசாயிகள்கிட்ட கொண்டு போகாதீங்க. ஒரு நம்மளால முடிஞ்ச உதவி என்னன்னா, நம்மளோட மண்ணோட வளத்தை வந்து நம்ம தான் மேம்படுத்துங்கிற ஒரு 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 முயற்சியில வந்து நம்ம இறங்குவோம். அதுக்கான ஒரு முதல் படியை வந்து நம்ம வெஸ்டீஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டோ இல்ல ஒரு எந்த 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 விதமான டவுட்டு இல்ல ஏதாவது கன்ஃபியூஷன் வந்தாலோ எனக்கு வந்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்ல என் மெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் மேக்ஸிமம் நான் ஒரு மாசத்துல ஒரு 20 to 25 நாள் வந்து நான் டிராவல்ல தான் இருப்பேன். அது இல்லாத டைம் வந்து நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆஹ் நான் ஃப்ரீயா இருக்கிற டைம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். இதோட நம்ம ட்ரைனிங் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ எல்லாருக்கும். எல்லாருக்கும் ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரியலனாலும் பிரச்சனை இல்லை. நான் அடிக்கடி வந்து உங்களுக்கு ஜூம் மீட்டிங் மூலியமாவோ நேர்லயும் சரி, நீங்க எங்கனாலும் மீட்டிங் சொல்லுங்க, முன்னாடியே சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன். மீட்டிங்கும் சரி ட்ரைனிங்கும் சரி எல்லாமே கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் விக்டோரியா மேம். இப்படி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஹோப் எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ புரிஞ்சிச்சுங்களா? செந்தில் சார், தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலேயே வந்து தேங்க்யூ மேம். பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவம் உங்ககிட்ட இருந்து உங்க ஸ்டைல்ல உங்களோட இதுல கேட்கறதுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம். சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்கும் இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, நம்ம நம்மளோட ஜோனல் மேனேஜர் ஆஃப் சேல்ஸ் வந்து மிஸ்டர் அசோக் சுந்தரராஜன் சார் வந்து சர்ப்ரைஸா உள்ள வந்திருக்காங்க. சோ அவங்களையும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பண்றேன். சோ அவங்க கிட்ட இருந்து ஒரு வெல்கம் அசோக் சார். சில வார்த்தைகள் அவங்களும் இந்த இதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நீங்க முடிஞ்சா ஒரு 10 நிமிஷம் உங்களோட வார்த்தைகள் சார். வெல்கம் அசோக் சார். சீக்கிரட்டா தான் வந்தேன், ஆனா ஓகே ரைட், ப்ராப்ளம் இல்லை. எஸ் மேடம், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செந்தில் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். பிகாஸ் அந்த கான்செப்டை கொண்டு போன விதம் வந்து உண்மையிலேயே சூப்பர். என்ன சொல்றது, லைக் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் லைக் என்ன மாதிரியான ஒரு அப்ரோச் வந்து இன்னைக்கு மார்க்கெட் கொண்டு போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து செந்தில் வந்து சூப்பராக அந்த பிக்சரைசேஷன் இது எல்லாமே ரொம்ப நாளாவே வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதுல நான் செந்திலுக்கு சொல்லக்கூடிய இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, செந்தில் இது பெட்டர் வந்துன்னா பேக் சைஸை பேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் சிம்பிளா இருக்கும். யா சார். நான் அது 1.5 ml அரை ml இந்த 1.5 ml அரை ml இந்த கணக்கெல்லாம் வந்து
நிறைய பேருக்கு அது வந்து டக்குன்னு அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. ஓகே சார். ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஒரு பேக் சைஸ் இருக்கு இல்லையா? ஓகே சார். இப்போ கண்டிப்பா சார். அக்ரி 100 ml இருக்கு,